அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான துல்ஹஜ் மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மற்ற எல்லா நாட்களை விட மிகவும் சிறந்தது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட 10 நாட்களில் ஒரு நாளில்தான் இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த 10 நாட்களில் 9வது நாள் தான் அரஃபா நாள் என்று சொல்லப்படும். அரஃபா நாளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற செய்திகள் ஹதீஸ்களிலே நிறைந்து காணப்படுகிறது. அரஃபா நாளையிலே அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று சேர வேண்டும். ஹஜ்ஜினுடைய எல்லா கடமைகளை செய்தாலும் கூட ஒரு ஹாஜி அரஃபாவிலே தங்கவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஹஜ்ஜி என்று சொன்னாலேயே அரஃபாவில் தங்குதல். அரஃபா மைதானம் என்பது மக்காவிலிருந்து கிழக்கு பகுதியிலே 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மைதானம். அந்த மைதானத்தினுடைய நீளம் அகலம் எவ்வளவு அப்படின்னா 8 மைல் நீளம், 4 மைல் அகலம். அவ்வளவு பெரிய மைதானத்திலே ஹாஜிகள் எல்லோரும் பிறை 9 அன்று ஒன்று சேர வேண்டும். ஒரு செகண்டாவது அரஃபாவிலே தங்க வேண்டும். அப்படி தங்கினால்தான் அவர்களின் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அரஃபா மைதானத்துல ஹாஜிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கே தங்குவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூல்ல 7089வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா அரஃபா நாளையினுடைய மாலை நேரத்தில் அரஃபா மைதானத்தில் தங்கி இருக்கின்ற ஹாஜிகளை குறித்து மலக்குகளிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுவானாம். உன்துரு இலா இபாதி, மலக்குகளே என் அடியார்களை நீங்கள் பாருங்கள். அத்தவுனி ஷுக்ஸன் குபுரன், பரட்டை தலை உடையவர்களாகவும் புழுதி படித்தவர்களாகவும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து பேசுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அரஃபா மைதானத்துல எங்கு பார்த்தாலும் வெள்ளையான ஆடைதான் காட்சி தரும். ஏன்னா ஆண்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் இஹ்ராமுடைய ஆடை என்ன அப்படின்னா தையல் இல்லாத 2 ஆடைகள் தான். மேலாடை ஒன்று, கீழாடை ஒன்று. தலையை மறைப்பது கூடாது. எங்கு பார்த்தாலும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் வெள்ளையாக காட்சி தருவார்கள். வெள்ளையான ஆடை அணிந்து தலை மறைக்காத காரணத்தினால் பரட்டை தலை உடையவர்களாக காட்சி தருவார்கள். இதை பார்த்து அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுவான் என்பதையும் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அருமையான சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களின் காரணமாக நம்மை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டே இருக்கின்றான். அது நமக்கு தெரியாது. ஒரு நாய்க்கு நம்ம சாப்பாடு கொடுத்திருப்போம், அதன் மூலமாக கூட அல்லாஹ் நமக்கு நரகத்திலிருந்து விடுதலையை தரலாம். ஒரு காகம் தாகத்தோடு நிற்கும், அதற்கு நாம் தண்ணீர் கொடுத்திருப்போம், அதன் மூலமாக கூட அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து இருக்கலாம். அது நமக்கு தெரியாது.
ஆனாலும் அரபா அன்று மற்ற நாட்களை விட அதிகமானவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலையாக்குகிறான் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடியது முஸ்லிம் என்ற நூல்ல 1348வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மாமின் யௌமின் அக்ஸரு அய்யுஅதிகல்லாஹு ஃபீஹி மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபா தினத்தை விட வேறு நாட்களில் அதிகமானவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலையாக்குவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாம எப்ப துவா செஞ்சாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். ஆனால் அரஃபா தினத்திலே நாம் துவா செய்வோமே ஆனால் அதை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஒரு செய்தியை பாருங்கள். கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. சிறந்த துவா என்ன அப்படின்னா, அரஃபா நாளையிலே நாம் செய்யக்கூடிய துவா தான் சிறந்த துவா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அரஃபா தினத்தில் தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணமாக்கினான். தீனுல் இஸ்லாம் இருக்குத பரிபூரணமான நாள் என்ன அப்படின்னா அரஃபாவுடைய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு பிறை 9 துல்ஹஜ் பிறை 9 அரஃபா மைதானத்திலே தன்னுடைய ஒட்டகம் கஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கின்றார். திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா அப்படிங்கிற ஆயத்து இறங்குகிறது. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை நான் பரிபூரணமாக ஆக்கிவிட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்தை இறங்கி 81 நாள் தான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல உயிரோடு இருந்தார்கள். 82வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள். ஆக இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அரஃபா நாளையில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆனா ஹஜ்ஜில இருக்கிறாங்களே, அரஃபா மைதானத்துல இருக்கிறாங்களே, அவங்க நோன்பு வைக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தான் பெருநாள். பெருநாள் அன்பு நோன்பு வைப்பது ஹராம். ஆனால் உள்ளூர்ல இருக்கக்கூடிய நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, பிறை 9 அன்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி அன்னைக்குதான் பிறை 9 அன்றைய தினத்தில் நாம் நோன்பு வைப்பது சுன்னத்தான காரியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அபூ கத்தாதா அப்படிங்கிற நபி தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 2804வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சௌமு யௌமி அரஃபத்த, அரஃபா நாளையில் நோன்பு நோற்பதாகிறது. யுகஃபிரு சனத்தல் மாலியத்த வல் பாக்கியத்த, சென்ற அரஃபா நாளில் இருந்து இந்த அரஃபா நாள் வரையிலும் நாம் செய்த சிறுபாவங்களை அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விடுவார். அது மட்டுமல்ல, இந்த அரஃபாவில் இருந்து அடுத்த ஆண்டு வரை இருக்கின்ற அரஃபா வரையிலும் நாம் செய்ய இருக்கின்ற சிறுபாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி பகல்ல இந்த நோன்பு நோக்க வேண்டும். இது சுன்னத்தான நோன்பு. சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நோன்பு நாளே ராத்திரி தராவி தொழுமான்னு கேட்கிறாங்க. இந்த நோன்புக்கு தராவி தொழுகையெல்லாம் கிடையாது. எப்பவும் போல சகர் நேரத்துல எழுந்திரிக்கணும். ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம்.
ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சுன்னா சாப்பாடு நிப்பாட்டிக்கணும். மகரிபுக்கு பாங்கு சொல்ற நேரத்துல இப்போ 6:37க்கு பாங்கு சொல்றாங்க. 6:37க்கு அதாவது மாலை 6:37க்கு நாம நோன்பை துறந்து விட வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை நோக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியம் புரிவானாக. அருமையான சகோதரிகளே, 28ஆம் தேதி அதாவது துல்ஹஜ் பிறை 10 அன்றுதான் ஈதுல் அல்ஹா தியாக திருநாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அன்றைய தினத்திலே குர்பானி கொடுப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறாங்க. குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் தொழுமிடத்திற்கு வரவே வேண்டாம் என்று தடுக்கின்றார்கள். குர்பானி கொடுப்பதற்கு என்ன சக்தி வேணும்? நாம ஒரு ஆட்டை வாங்கி கொடுப்பதற்கு சக்தி இருக்க வேண்டும், அல்லது 7 நபர்களோடு ஒரு நபராக சேர்ந்து கொண்டு மாட்டில் ஒரு பங்கு சேர வேண்டும், அல்லது ஒட்டகத்தில் ஒரு பங்கு சேர வேண்டும். இதற்கு நமக்கு சக்தி இருந்தால் கட்டாயமாக கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆனா சமுதாயத்தில் எழுதப்படாத சில சட்டங்கள், மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. சில பேருக்கு எல்லா வசதியும் இருக்கும், குர்பானி கொடுக்க மாட்டாங்க. கேட்டா என் மனைவி குழந்தை பெற்றிருக்கிறா, 40 முடியல. எங்க அத்தா இறந்துட்டாங்க, 40 முடியல. எங்க அம்மா இறந்துட்டாங்க, 40 முடியல. என்னுடைய மனைவி சுத்தம் இல்லாம இருக்கிறா, எல்லா வசதியும் இருக்கு, வீட்டுக்கு வெள்ளரிக்க காசு இல்லை. எங்க வீட்டுல ஒருத்தருக்கு என் மகனுக்கோ வைசூரி நோய் வந்திருக்கிறது, அதனால குர்பானி கொடுக்க மாட்டோம். இதையெல்லாம் காரணம் காட்டி அந்த வணக்கத்தை புறந்தள்ளக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை சமுதாயத்தில் நாம் பார்த்து வருகின்றோம். குர்பானி கொடுக்கிற அன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். வீட்டுல யாராவது மௌத்தா போனா கூட ஜனாசாவை ஒரு பக்கமா வச்சுட்டு குர்பானியை நம்ம முதல்ல கொடுக்கணும். குர்பானி அவ்வளவு பெரிய கடமை. குர்பானி கடமைப்பட்டவர்கள் கட்டாயமாக குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர் தொழும் திடலுக்கு வரவே வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். சரி, ஆடாக இருந்தால் அந்த ஆடு 1 வருஷம் பரிபூரணமாக இருக்க வேண்டும். 1 வயது குட்டியைத்தான் நாம குர்பானி கொடுக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வயது பரிபூரணமாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வயது பரிபூரணமாக இருக்க வேண்டும். ஆடு ஒரு நபர் சார்பாகத்தான் கொடுக்க வேண்டும். மாடு ஒட்டகத்துல வேண்டுமானால் 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன நடக்கு தெரியுமா? ஆட்டுல 8 பேர் ஒண்ணு சேர்றாங்க, மாடு ஒட்டகத்துல 7 பேர் தான். ஆடு ஒரு ஆளுக்கு தான். ஆனா சில வீடுகள்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆளுக்கு 1000 500 1500 போட்டு 7 பேர் 8 பேர் சேர்த்து ஒரு ஆட்டை பிடிச்சி குர்பானி கொடுக்கறாங்க. இப்படி கொடுத்தா அந்த பிராணியை பிரியாணிக்கு பயன்படுத்தலாமே தவிர குர்பானிக்கு அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஆடு என்பது ஒரு நபர் சார்பாக மட்டும்தான் கொடுக்க வேண்டும். இப்ப எங்க வீட்டுல நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நான் ஆடு கொடுத்தா அப்படின்னா அதனுடைய நன்மை எனக்கும் என் மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த நன்மை கிடைத்துவிடும். இப்ப எங்க வீட்டுல நான் சம்பாதிக்கிறேன், என் மனைவி சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். மனைவி சார்பாக அவர்கள் தனியாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. 2வது ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் பெருநாள் தொழுகை தொழுது கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால குர்பானி கொடுத்துடக்கூடாது. அவசரப்பட்டு யாராவது குர்பானி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது குர்பானி அல்ல, அது வீட்டு சாப்பாட்டிற்காக வேண்டி அறுக்கப்பட்ட பிராணி அப்படி போயிடும். ஏன்னா சூரத்துல் கௌசர் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபஸல்லி லி ரப்பிக, உன் இறைவனை தொழுவீராக, தொழுத பின்னால் வன்ஹர், நீ அறுப்பீராக.
அப்ப முதல்ல தொழுக, அப்புறமா தான் குர்பானி கொடுக்கணும். அவசரப்பட்டு குர்பானி அறுத்து தொழுகைக்கு நாம வந்தோம் அப்படின்னா அது குர்பானியே கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சரி, குர்பானி நம்ம வீட்டுல குர்பானி கொடுக்கிறோம். அந்த வீட்டு மனைவி சொல்றாங்க, ஏங்க நான் வேணா ஆட்டை அறுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது மாடை நான் அறுக்கிறேன், ஒட்டகத்தை நான் அறுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பெண்கள் அறுக்கலாமா அப்படின்னா தாராளமாக அறுக்கலாம். ஆனா கத்திரிக்காய் அரிஞ்ச மாதிரி அரிஞ்சிட்டு இருக்க கூடாது. ஆடு மாடுகள் ஒட்டகத்தை அறுப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆட்டை அறுத்து பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. ஆட்டை முழுமையா அறுக்கணும். தெரிந்த பெண்கள் தாராளமாக ஆடு அறுக்கலாம், மாடு அறுக்கலாம், ஒட்டகம் அறுக்கலாம், கோழி அறுக்கலாம். பெண்கள் அறுத்த பிராணிகளை சாப்பிடுவது மார்க்கத்தில் கூடும் என்பதற்கு ஹதீசுகள்ல பலமான ஆதாரங்கள் இருக்கிறது. இப்னு மாஜால ஒரு செய்தி பாருங்க. இப்னு காபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு ஆடுக்கு திடீர்னு நோய் ஏற்பட்டு விட்டது, சாகிறதுக்கு துடிக்குது. உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா கூர்மையான ஆயுதத்தால் அந்த ஆட்டை அறுத்து விடுகிறார்கள். இது சஹாபாக்களுக்கு தெரிய வருகிறது. உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த ஆடு மேய்க்கக்கூடிய பெண் ஒரு ஆட்டை அறுத்து விட்டார்கள், அதை புசிக்கலாமா சாப்பிடலாமா என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலூஹா, அதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஒரு பெண் அறுத்த ஆட்டை தாராளமாக புசிக்கலாம், சாப்பிடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அத பெண்கள் குர்பானி பிராணியை அறுக்கலாமா அப்படின்னா தாராளமாக அறுக்கலாம். ஆனா ஆயுதம் கூர்மையாக இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்க வேண்டும். அறுக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இப்ப நான் என் சார்பா குர்பானி கொடுக்கிறேன் அப்படின்னா நான் என் கையினால் அறுப்பதுதான் சிறந்தது. ஒரு மனைவி ஒரு பெண் குர்பானி கொடுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அறுக்க தெரிந்தால் அவர்களின் கரத்தினால் அறுப்பதுதான் சிறந்தது. ஒரு அம்மா அவங்க சார்பா குர்பானி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அறுக்க தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்தவர் அறுக்க வேண்டும். அந்த அம்மா பக்கத்துல இருந்து நிக்கணும். நம்ம பிராணியை பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறாங்களா, இஸ்லாமியர்கள் அறுக்கிறார்களா என்று அந்த அம்மா பார்க்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அடுத்து ஒரு சட்டம் என்ன அப்படின்னா குர்பானி பிராணி அந்த இறைச்சிய எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். ஏன்னா சில வீடுகள்ல நீங்க உப்பு கண்டம்லாம் போட்டு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பிராணியுடைய இறைச்சிய, குர்பானி இறைச்சிய பல மாதங்கள் பல ஆண்டுகள் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா ஹதீசுகள்ல ரெண்டு வகையாக வருகிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல கடுமையான வறுமை, கடுமையான ஏழ்மை, சஹாபாக்கள் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை சொன்னாங்க, குர்பானி பிராணியின் இறைச்சியை 3 தினங்களுக்கு மேலால் யாரும் வைப்பது கூடாது. 3 தினங்களுக்குள்ளால் ஏழைகளுக்கு விநியோகம் செய்துவிட வேண்டும். ஏன்னா கடுமையான வறுமை. 3 தினங்களுக்கு மேலால் வைக்கலாம் அப்படின்னா சஹாபாக்கள் ஏழைகளுக்கு கொடுக்காம கொஞ்சம் சாப்பிட்டு மற்றதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா உப்பு கண்ணம் போட்டுருவாங்க. இந்த பிறை 11, பிறை 12, பிறை 13 இந்த 3 நாட்களுக்கு அரபில என்ன பேர் அப்படின்னா ஐயாமு தஷ்ரீக்குன்னு சொல்லுவாங்க. ஐயாமு தஷ்ரீக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இறைச்சியை காய வைக்கும் நாட்கள்னு அர்த்தம். இப்ப நம்ம கொடிகள்ல என்ன செய்யலாம், மசாலாவை தடவி கொடிகள்ல கோர்த்து காய போட்டுறோம். வீடுகள்ல ஃபுல்லா பார்த்தா அந்த இறைச்சி மாலையாத்தான் தொங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு. ஆனா இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல 3 தினங்கள் மட்டும்தான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 5212வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது.
லா யஅகுல் அஹதுன் மின் லஹ்மி உலுஹியத்தி ஃபௌக ஸலாஸத்தி அய்யாமி. 3 தினங்களுக்கு மேலால் தன்னுடைய உலுஹியான குர்பானி பிராணியின் இறைச்சியை ஒருவர் பத்திரப்படுத்தி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏன் சட்டம் போட்டாங்கன்னா, பத்திரப்படுத்தலாம் அப்படின்னா அப்ப ஏழைகளுக்கு அந்த இறைச்சி போய் சேராது. அவங்க வறுமையிலேயே தான் இருப்பாங்க, பட்டினியிலேயே தான் கிடப்பாங்க. எனவே 3 தினங்களுக்குள்ளால் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சட்டம் போட்டாங்க. அதற்கு பின்னால ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்குகிறார். இந்த ஜக்காத்து கடமையான பின்னால வறுமை ஒழிந்து செழிப்பான வாழ்க்கை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எந்த அளவுக்கு வறுமை அப்படின்னா, சஹாபாக்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாம வயிற்றுல கல்ல வச்சு கட்டியிருப்பாங்களாம். ஏன்னா வயிறு ஒட்டி இருந்தா பசி தெரியாது. சஹாபாக்கள் ஒரு கல்லு கட்டியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றுல 2 கல்லு 3 கல்லு கட்டப்பட்டிருக்கும். அவ்வளவு வறுமை. ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும், ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த ஜனாசா யாரிடமாவது கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இறந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க யார ரசூலல்லாஹ், இவர் கடன் வாங்கினாரு, கடனை அடைக்காமே இறந்துட்டாரு அப்படின்னா இந்த ஜனாசாக்கு நான் தொழுக வைக்க மாட்டேன், நீங்க வேணும்னா தொழுக வச்சு அடக்கிக்கீங்க, கடனாளிகளுக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன்னு சொல்லிடுவாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, யார ரசூலல்லாஹ் நான் வேணா கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க தொழுகை நடத்துங்கன்னு யாராவது கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் அப்போது பெருமானார் தொழுகை நடத்துவார்கள். இந்த ஜக்காத்து கடமையான பின்னால ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, அரசாங்க சொத்தில் இருந்து பைத்துல் மால்ல இருந்து பணத்தை எடுத்து கடனாளியான ஜனாசாவின் கடனை அடைப்பார்கள். அந்த அளவிற்கு ஜக்காத்தின் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்பட்டதாக ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். இப்ப செழிப்பான காலம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் 3 தினங்களுக்கு மேலால் உங்களால் எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகள் அந்த உல்ஹிய்யாவுடைய இறைச்சியை பத்திரப்படுத்த முடியுமோ அத்தனை நாட்கள் நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி, இந்த சமுதாயத்தை நோக்கி சொன்ன செய்தி அதே முஸ்லிம்ல 2305வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதனால இன்னைக்கு நாம இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுத்தது போக மீதமுள்ள இறைச்சியை நம்ம எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் அதை பத்திரப்படுத்திக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குளிர்சாதன பெட்டியெல்லாம் கிடையாது, பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. நீங்க நம்ம பிரிட்ஜ் வச்சிருக்கிறோம், தலையவே உள்ள திரிச்சிருக்கோம், ஆட்டு தலைய. அதனால எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆபிஸ் இப்னு ரபிஆ அப்படிங்கிற நபி தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 5423வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஆபீஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தினங்களுக்கு மேலால் அந்த குர்பானி இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று தடுத்தார்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆமா, ஆரம்பத்துல தடுத்தாங்க, இப்ப தடுக்கல. இப்ப எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் அந்த இறைச்சியை வைத்துக் கொள்ளலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் சொன்னதாக சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் ஆட்டினுடைய காலை எடுத்து வைப்போம், ஆட்டுக்கால் சூப்பு போடுவதற்காக ஆட்டுக்காலை நாங்கள் எடுத்து வைப்போம். 15 நாட்களுக்கு பின்னால் அதை நாங்கள் சாப்பிடுவோம். 15 நாட்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பிரிட்ஜ் கிடையாது. ஏதோ ஒரு வகையான மசாலாக்களை தடவி அவர்கள் ஆட்டுக்கால் வீணாகி விடாமல் அதை தடுத்து வைத்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. உடனே ஆபீஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஆயிஷா அவர்களே, 15 நாட்களுக்கு பின்னால் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் என்ன? அதை உடனே நீங்க சூப்பு போட்டு அதை வேற வகையில
நீங்க அதை சாப்பிட்டால் என்ன என்று கேட்டதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்துக் கொண்டே சொன்னார்களா, தோழரே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா பிறகு 4வது நாள் தான் அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க, சில வீடுகள்ல 3 நேரம் சாப்பாடு, சில வீடுகள்ல 4 நேரம் சாப்பாடு, சில வீடுகள்ல நினைச்ச நேரம் சாப்பாடு. இன்னைக்கு டிவி வந்துருச்சா, சில பேர் நோக்கு டிவி தின்னுக்கிட்டே டிவியை பாக்குறாங்க. எவ்வளவு சாப்பிட்டோம். சில பாப்பாக்கள்லாம் இன்னைக்கு டீ பாக்கெல்லாம் மாறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? சாப்பாடு தான். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? சாப்பாட்டை முதல்ல நீங்க வாயை கட்டுப்படுத்துங்க. ஒரு மருத்துவர்கள் ஒருத்தர் போனாராம். அவர் சொன்னாரா, நீங்க ஒரு சப்பாத்தி தான், காலையில ஒரு சப்பாத்தி, மதியம் ஒரு சப்பாத்தி, இரவு ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுறேன்றாராம். உடனே நோயாளிகள் இருக்காரு, சாப்பாட்டுக்கு முன்னாலே சாப்பாட்டுக்கு பின்னாலே இருக்க, உங்களுக்கு சாப்பாடே ஒரு சப்பாத்தி தாங்க, அது ஏன்னா முன்னாடியா பின்னாடியான்னு கேட்கறது என்று சொன்னாராம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் 3 தினங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கள் வீட்டினுடைய அடுப்புகளிலே பூனைகள் படுத்துக் கொள்ளும். ஏதோ சமையல் நடக்கல, 3 தினங்களுக்கு ஒரு நாள் ஒரு தடவையில் தான் கோதுமை எங்களுக்கு கிடைக்கும். திருகை வைத்து நாங்கள் திரிப்போம். சல்லடைகளை நாங்கள் கண்ணால் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு பாருங்க, மாவை நாம சல்லடையில் போட்டு அதை நைஸாக அதை தயார் செய்த பின்னால் தான் அதை நம்ம ரொட்டியே சுட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, சல்லடையே இல்லாம மாவை எவ்வாறு நீங்கள் சலிப்பீர்கள்? அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் திருகையில் இட்டு, இப்ப திருகையெல்லாம் கண்ணால பார்க்க முடியல, திருகையில் இட்டு கோதுமையை நாங்கள் திரிப்போம், வாயால் மூடுவோம், உமியெல்லாம் பறந்துடும், உடனே இருப்பதை தண்ணீரில் ஊற்றி குழைத்து நாங்கள் ரொட்டியாக சுட்டு தண்ணீரில் முக்கி நாங்கள் சாப்பிடுவோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்திகளும் ஹதீஸ்களிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையான சகோதரிகளே, இப்ப நம்ம குர்பானி கொடுக்கிறோம். அந்த இறைச்சியை 3 பங்கு வைக்க வேண்டுமா? அவருடைய சட்டம் என்ன? சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு, அதாவது இந்து சமுதாயத்தவர்களுக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்தவர்களுக்கு அந்த இறைச்சியை நாம கொடுக்கலாமா? மார்க்கத்துல அனுமதி இருக்கிறதா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் பலருக்கும் எழுகிறது. இப்ப இஸ்லாம் அது சம்பந்தமாக தெளிவான தீர்வை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த 3 பங்குங்கிறது 3 பங்கு வைத்தும் நாம் கொடுக்கலாம். ஒரு பங்கு நமக்கு, ஒரு பங்கு உறவினர்களுக்கு, மற்றொரு பங்கு ஏழைகளுக்கு, இப்படி வைத்து நாம் கொடுக்கலாம். அதற்கும் குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. பங்கு வைக்காம முழுமையா ஏழைகளுக்கு கொடுக்கனாலும் கொடுத்துடலாம். இல்ல எங்க குடும்பம் பெரிய குடும்பம், எங்க குடும்பத்துக்கு ஒரு மாடை பத்தாது அப்படின்னா முழு மாட்டையும் நாமளே வச்சுக்கலாம். ஏழைகளுக்கு கொடுக்காம, உறவினர்களுக்கு கொடுக்காம முழு மாட்டையும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், முழு ஆட்டையும் முழு மாட்டையும் முழு ஒட்டகத்தையும் நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நன்மை எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு இஸ்லாம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, நாம கொடுக்கிறோமா கொடுக்கலையா இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டார். பெருநாள் அன்று நாம குர்பானி கொடுக்கிறோமா? யாருக்காக கொடுக்கிறோம்? அல்லாஹ்விற்காக கொடுக்கின்றோமா? மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக அந்த குர்பானியை கொடுக்கின்றோமா? மன தூய்மையோடு நாம் கொடுக்கின்றோமா? பிறர் நம்மை புகழ வேண்டும், மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் கொடுக்கின்றோமா? இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பானே தவிர முழு மாட்டையை இவனே சாப்பிட்டானா, ஏழைகளுக்கு கொடுத்தானா, உறவுகளுக்கு கொடுத்தானா, இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. திருக்குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ், அதன் 37வது ஆயத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம்.
லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அற்புதமான வசனங்கள். குர்பானி கொடுக்கிறவங்க தக்வாவோடு தான் கொடுக்க வேண்டும். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம தொழுதாலும் சரிதான், தான தர்மங்கள் செய்தாலும் சரிதான், நன்மையான காரியங்கள் எது செய்தாலும் சரிதான், அந்த காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் தக்வா என்பது அவசியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள், மூத்தவர் பேரு காபில், இரண்டாவது மகன் பேரு ஹாபில். இந்த 2 பேரும் குர்பானி கொடுக்கிறாங்க. இதுல மூத்தவர் அண்ணன் இருக்கிறாரு, அவர் எதை குர்பானி கொடுக்கிறார் தெரியுமா? காய்கறிகளை குர்பானி கொடுக்கிறார். அழுகி போன கத்திரிக்காய், சூத்த கத்திரிக்காய், முத்தி போன வெண்டைக்காய், முருங்கைக்காய், இதையெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னா குர்பானி கொடுக்கிறார். ஆனா தம்பி இருக்கிறார் ஹாபில், அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டுக்குட்டிய குர்பானி கொடுக்கிறார். முந்திய சமுதாயத்துல குர்பானி கொடுத்தாங்க. முந்திய சமுதாயத்தினுடைய குர்பானிக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம குறிக்கின்ற குர்பானிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். முந்திய சமுதாயத்துல குர்பானி என்ன தெரியுமா? அவங்க கொடுக்க வேண்டிய குர்பானி பிராணிகளை, காய்கறிகளை என்ன செய்வாங்கன்னா ஒரு வெட்ட வெளியில கொண்டு வந்து வச்சிருவாங்க. வானத்துல இருந்து ஒரு நெருப்பு வரும். நெருப்பு வந்து யாருடைய காய்கறிகளை கரித்து சாம்பலாக்கி விட்டதோ, அல்லது யாருடைய பிராணிகளை கரித்து சாம்பலாக்கி விட்டதோ அவர்களின் குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று பொருள். இப்ப அப்படியா நடக்குது? ஆட்டை அறுத்து நேரம் வீட்டுக்குள்ளாரையே கொண்டு போயிருந்தோம். நமக்கு முழு ஆடு நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனா முந்தைய சமுதாயத்துல சாம்பலாக்கி விடுவான் அல்லாஹ். இப்ப காபில் ஹாபில் 2 பேரும் குர்பானி கொடுக்கிறாங்க. அண்ணனுடைய குர்பானிய நெருப்பு வந்து கரிக்கல. ஆனா தம்பி கொடுத்த குர்பானி ஆட்டை வந்து நெருப்பு கரித்து சாம்பலாக்கி விட்டது. அண்ணனுக்கு தம்பி மேல பொறாம. எப்போ அப்படிதானே, அண்ணன் நல்லா இருந்தா தம்பிக்கு பிடிக்காது, தம்பி நல்லா இருந்தா அண்ணனுக்கு பிடிக்காது, அக்கா நல்லா இருந்தா தங்கச்சிக்கு பிடிக்காது, தங்கச்சி நல்லா இருந்தா அக்காவுக்கு பிடிக்காது. ஆரம்பத்திலிருந்து இந்த வம்சம் வந்து கொண்டேதான் இருக்கிற. அப்போ தம்பிய வந்து அடிக்க போறாரு அண்ணன். அப்பதான் தம்பி சொன்னாரா, இன்னமாய தக்கபலுல்லாஹு மினல் முத்தகீன். யார்கிட்ட தக்குவா இருக்குதோ அவர்களிடம் இருந்துதான் அல்லாஹ் குர்பானியை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னதாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்ப நம்ம அறுத்த பின்னால அந்த பிராணியின் இரத்தங்களோ இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. இரத்தமும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, இறைச்சியும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அதை நாமளே வச்சிக்கலாம். நம்மளுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய தக்குவா, இறையச்சம். அல்லாஹ்விற்காக இவர் அறுத்தாரா, புகழுக்காக அறுத்தாரா, இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றார். சில வீடுகளை என்ன செய்றாங்க தெரியுமா? குர்பானி பிராணியை அரிக்கின்ற பொழுது அவருடைய இரத்தத்தை சாக்கடையில் விடக்கூடாது என்பதற்காக புது பானைகளை வாங்கி அந்த பானையில இரத்தத்தை பிடித்து குழி தோண்டி மண்ணுக்குள்ளால் புதைத்து விடுகிறார்கள். இப்படி சில பேர், அது அசுத்தம் தானே, அதை சாக்கடையில விட்டுலாம, தப்பே கிடையாது. இன்னும் சில வீடுகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ரத்தத்தை வேஸ்ட் ஆக்கிறாங்க, மத்தியானம் பொரியல் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு ரத்தத்தை பொரியல் போட்டு சாப்பிடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகின்றான், குர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்தும் வத்தமு வலஹ்முல் கின்ஸீர். தாமாக செத்த பிராணிகளும் இரத்தமும் அதே நேரத்தில் பன்றியும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து பென்சிலை சீவும் பொழுது நம்ம கையில பிளேட அறுத்துரும். உடனே அத்தா அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைகிட்ட ரத்தத்தை குடிச்சிருமா, ரத்தத்தோடு ரத்தமா கலந்துரும், வேஸ்ட் ஆக்கிறாத. அது வந்து நம்முடைய கழிவுகளை நாமே சாப்பிட்டதற்கு சமம்.
எந்த வகையான ரத்தமாக இருந்தாலும் அது ஹராம் தான், தடை செய்யப்பட்டதுதான். இந்த பெண்களுக்கு அதிகமான அக்கறை என்ன தெரியுமா? கூந்தலை நீளமா வளர்க்கணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா தேங்காயில முயல் ரத்தத்தை கலந்து தடவுவாங்க. அதுவெல்லாம் ஹராம். அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறாரோ அது இல்லாத நோயைத்தான் கொண்டு வருவதே தவிர இருக்கிற நோயை குணமாக்கவே செய்யாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வார்த்தைகள். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப ரத்தம் அதை வீணானது சாக்கடையில் கலந்துவிட வேண்டும். அது அல்லாஹ்வுக்கும் தேவையில்லை, நமக்கும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு இறைச்சி தேவையா? முஷ்ரிக்குகள் என்ன செய்வாங்க அப்படின்னா குர்பானியை கொடுத்துவிட்டு இறையில்லமாம் திரு காபாவுல அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள். இறைச்சியை கொண்டு போய் அந்த காபாவுடைய சுவர்ல தடவுவார்கள். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரத்தமும் தேவை, இறைச்சியும் தேவை அப்படின்னு. அப்பதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு ரத்தமும் தேவையில்லை, இறைச்சியும் தேவையில்லை, நீங்க சாப்பிடுன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா ஏழைகளுக்கு கொடுங்க, உறவுகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் தெளிவாக நமக்கு இறக்கி வைக்கின்றார். அருமையான சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? 2 ஆடுகள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். 10 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 2 ஆடு. அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு? சபீனைனி, கொழுத்த ஆடு. அக்ரனைனி, 2 ஆடுகளுக்கும் கொம்புகள் இருக்கும். அம்ரஹைனி, 2 ஆடுகளும் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடு. அதுக்காண்டி சிவந்த ஆடு கொடுக்க கூடாது இல்ல, ரசூலுல்லாஹ் கொடுத்த ஆடு கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடு. சில ஹதீசுகள் என்ன வருது அப்படின்னா மௌஜூ ஐனி. மௌஜூ ஐனின்னு என்ன அர்த்தம்? அதாவது கருத்தடை செய்யப்பட்ட ஆடு, ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஆடு. நம்ம விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா காயடிக்கப்பட்ட பிராணின்னு அர்த்தம். காயடிக்கப்பட்ட பிராணிய தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். சமுதாயத்தில் சில வீடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெட்டை ஆடை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இஸ்மாயில் அலிஸ்லாம் பொம்பளையா ஆம்பளை தானே அப்படிங்கிறாங்க. இஸ்மாயில் அலிஸ்லாம் ஆணுதான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா? மாடுகளில் 2 வகை, ஆடுகளில் 2 வகை, ஒட்டகத்தில் 2 வகை, தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அது என்ன 2 வகை? ஒன்று ஆண், மற்றொன்று பெண். அல்லாஹ்வே அனுமதி தரும் பொழுது நாமளா ஒரு சட்டத்தை உருவாக்கி பெட்டை கடாவை கொடுப்பது கூடாது, பெட்டை ஆடை கொடுப்பது கூடாது என்று சொன்னால் அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு செயல். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? முதல்ல தொழுவாங்க, அப்புறமா பிரசங்கம் செய்வார்கள், அப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்டை அறுப்பார்கள். அறுத்து விட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்ன ஹாதா அன் உம்மத்தி ஜமீஅன் மிம்மன் ஷஹித லக பில் தௌஹீத் வ ஷஹித லி பில் பலா. அல்லாஹ் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், ஒரு ஆடு யாருக்கு தெரியுமா? என் சமுதாயத்தில் உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் ஏகத்துவ கரிமாவை மொழிந்து நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று யாரெல்லாம் சாட்சி சொல்லி குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லாம இருக்கிறாங்களே அந்த ஏழைகளுக்கு இந்த நன்மைகளை நீ சேர்த்து விடு. இந்த சமுதாயத்துல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மில் யார் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இல்லாத ஏழையாக இருக்கிறார்களோ இவர்கள் சார்பாக ரசூலுல்லாஹ் அன்னைக்கு குர்பானி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆடு அறுத்தாச்சா, 2வது ஆடு அறுப்பாங்க. அறுத்து விட்டு சொல்வார்கள், யா அல்லாஹ், இது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இந்த நன்மையை சேர்த்து விடு அப்படின்னு துஆ செய்வாங்க. அறுத்து முடித்த பின்னால அந்த இறைச்சியை வந்து தானும் தன் குடும்பத்தாரும் தன்னுடைய உறவினர்களும் மற்ற ஏழைகளுக்கும் அந்த இறைச்சியை பங்கீடு செய்வார்கள் என்ற ஹதீஸின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. குர்ஆனுடைய வசனங்களை பாருங்கள்.
குர்பானி பிராணியை நீங்கள் சாப்பிடுங்கள். நாம சாப்பிடணும். ஏன்னா முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்வாங்கன்னா குர்பானியை கொடுத்துட்டு காபத்துல்லாஹ் வீசி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அது பறவைகள் வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடும். அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், குர்பானி கொடுக்கிற நீ முதல்ல சாப்பிடு, நாம சாப்பிடணும். யாசிக்கக்கூடியவர்கள் யாசிக்காதவர்கள் அவர்களுக்கும் நீங்கள் அதை உண்ண கொடுங்கள். யாசிப்பவர் யார் யாசிப்பா? ஏழைகள் தான் யாசிப்பாங்க. யாரு யாசிக்க மாட்டாங்க? செல்வந்தர்கள் கேட்க மாட்டாங்க. அப்ப குர்பானி பிராணியின் இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்கிற மாதிரி செல்வந்தர்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையான சகோதரிகளே, அப்ப 3 பங்கு நாம சாப்பிடலாம், செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம், நம்ம உறவர்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். இதே ஆயத்துல இஸ்லாம் அல்லாத மற்ற சமுதாயத்தினர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல நீ முஸ்லிமான ஏழைக்கு தான் கொடுக்கணும், முஸ்லிமான உறவுகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லலையே. அதனால நம் வீடு தேடி வரக்கூடியவர்கள் முஸ்லிம்களா இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களா அதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துத்இ முத்தஆம், பசித்தவருக்கு நீ உணவளிக்க வேண்டும், பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர முஸ்லிமான பசித்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. மக்கால இருந்து ரசூலுல்லாஹ் 13 ஆண்டுகளுக்கு பின்னால் மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் செய்து போறாங்க. போன உடனே மதீனாவிலே செய்த முதலாவது உபதேசம் என்ன தெரியுமா? அத்திகை முத்தஆம், பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுங்கள். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும், ஹிந்துக்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், மதங்களை பார்ப்பது கூடாது. பசியோடு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட, அவர்கள் ஏழைகளோ செல்வந்தர்களோ, சமீபத்தில் சுனாமி வந்துச்சு 2004, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஆடை இழந்து, வீட்டை இழந்து, உணவை இழந்து நடுத்தருவுக்கு வந்தாங்க. அப்ப நாம என்ன செஞ்சோம்? அவர்களுக்கும் உணவை கொடுக்கத்தான் செய்தோம். அதனால பசி என்று வந்தால் ஏழைகளை கவனிக்க வேண்டுமே தவிர மதத்தை பார்ப்பது கூடாது, நிறத்தை பார்ப்பது கூடாது, மொழியை பார்ப்பது கூடாது என்பதைத்தான் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த அடிப்படையில நாம குர்பானி கொடுத்தால் அதுதான் இறையச்சத்தோடு கொடுக்கின்ற குர்பானி. அந்த குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எல்லாம் அல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் நாம் கொடுக்க இருக்கின்ற குர்பானிகளையும் இறையச்சத்தோடு நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.